அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, அந்த மாதிரி விஜய் இன்னைக்கு திருநெல்வேலி வராரு, மக்கள் மத்தியில் உண்மையாக ஆதரவு இருக்காக்கா? கண்டிப்பாக இருக்கு. என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்கக்கா? சரி, எல்லாரும் ஆண்டவங்களே தான் வந்துட்டு இருக்காங்க, புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஏக்கா, இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாதிரி மாவட்டங்களில் ஜாதியும் மதமும் மேல் தூக்கி இருக்கும்ன்றிருக்காங்க. இந்த ஏரியாக்களில் திமுக அதிமுகவை தாண்டிட்டு விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியுமாக்கா? உள்ள ஜென்ரேஷன் அதை நினைக்கிறேன். உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே புதுசாக கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. அது ஏன் விஜயா இருக்காருக்கா? ஏன் என்ன காரணத்துக்காக? விஜயகாந்த் இருந்திருந்தா அவங்க தான் வந்திருப்பாங்க. விஜய் இருக்கிறதுனால விஜய் தான். பெண்கள் மத்தியில் அதிகமான ஆதரவு விஜய்க்கு இருக்குது, ஏங்க? ஸ்டார் வேற என்ன நடக்குது, போலீஸ் இதில் இருக்காங்க, டிவியில் மீடியாவில் இருக்கிறதுனால வர்றாங்க. பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்கக்கா? எல்லா ஆட்சி வந்தாலுமே பெண்கள் முக்கியம் தானே. இவங்க கொஞ்சம் கூடுதலாக செய்கிறேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், ஒரு ஆட்சி கொடுத்து. உங்களுக்கு நம்பிக்கை இருக்காக்கா விஜய் வந்தால் பண்ணுவாருன்னு? தெரியல, யாரையுமே நம்ப முடியாது. வந்தால் செய்கிறாங்களான்னு பார்ப்போம். நன்றிக்கா. நான் விஜய் திருநெல்வேலி வந்திருக்காரு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்காண்ணா? கடுமையான ஆதரவு இருக்குது. எல்லா கட்சியிலையும் கூட்டத்துக்கு ஆள் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் தேவைக்கால மட்டும்தான் வராதிங்க, பெண்கள் வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைங்க வராதிங்கன்னு சொல்கிற லெவலில் கூட்டம் வந்து ஆர்ப்பரித்து வந்துக்கிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்துறது எப்படிங்கிறதே தெரியலை. மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சி ஏற்பட்டிருக்குன்னு தான் இது மூலமாக தெரியும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த கூட்டமெல்லாம் சும்மா விஜயை பார்க்கத்தான் வருது, அது ஓட்டாக மாறாதுங்கிறாங்களே என்ன? அதை மே 4ஆம் தேதி பார்த்துக்குவோமே, அது வரைக்கும் ஏன் அவசரப்படணும்? கூட்டம் சேர்ந்தவங்களாம் ஜெயிக்க முடியாதுங்கிற வரலாறே கிடையாது. அதெல்லாம் மாற்றி அமைக்காதான் இதெல்லாம் நடக்குது. அதை வந்து நம்ம 4ஆம் தேதி பார்ப்போம். யார் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அதுக்கான பதில். திருநெல்வேலிக்கு விஜய் வந்திருக்காரு, ஆதரவு இருக்கா வருது? ஆதரவு இருக்குண்ணே, அதான் நிறைய பேர் கேட்டுருக்காங்களா. சரி, ஏன் வந்து விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறது? இல்லை சரி, 2 பேரும் மாற்றி ஆளுதாங்க. அந்த வாட்டி புதுசாக கொடுக்குமே, கொடுத்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. நன்றி. இல்லைங்கண்ணா, ஒரு நிமிஷம் மைக்கை பிடிச்சிக்கோங்கண்ணா. ஒரு நிமிஷம். திருநெல்வேலியில் வந்து விஜய் வர்றாரு, உண்மையாகவே மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதுங்கண்ணா? கண்டிப்பாக இருக்குண்ணா. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்கண்ணா? ஏன்னா ஏற்கனவே திமுக அதிமுகலாம் இருக்குது, புதுசாக விஜய் வர்றாரு, ஏன் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா? அவர் வந்தால் தான் தெரியும். இளைஞர் மத்தியில் பெண்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு இருக்குது. அது வந்து திருநெல்வேலியில் ஆட்சியை பிடிக்க உதவுமாண்ணா? 180% இருக்குது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது காரணத்துக்காக விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்கண்ணா? இந்த காரணத்துக்காக விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னா? அவர் வந்து முதல் வருஷம் ஆளட்டும், அப்போ தான் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லணும், திருநெல்வேலி மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்குதாண்ணா? ஆதரவு என்ன காரணம்னா இந்த மாதிரி ஆதரவு இருக்குன்னு சொல்கிறதுக்கு? புதுசாக ஆள் வந்து நல்லா இருக்கும். பழைய ஆள் வந்து ஒன்றும் செய்யறதில்லை. அதனால அதே மாதிரி ரூழல் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் விஜய் சும்மா பார்க்க வர கூட்டம்லாம் சும்மா தான் பார்க்க வருது. அவங்க வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு கிடையாது, சும்மா நடிகர்னால பார்க்க வர்றேன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, எனக்குலாம் ஓட்டு எல்லாம் இருக்குது. எல்லாருமே வரும் தலைமுறை எல்லாருமே டிவிக்கே தான். டிவிக்கே தான். கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் மாறும். மாறாமல் நாங்கள் வரமாட்டேன். எப்படி பார்க்குறீங்கன்னா, திமுகக்கு ஒரு போட்டியாக இருக்குமா, இல்லைன்னா திமுக தான் டிவிக்கு ஒரு போட்டியாண்ணா? டிவிக்கே தான் போட்டியா? டிவிக்கே தான் போட்டி. இங்கே திருநெல்வேலி ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்காண்ணா? ஆனால் நீங்கள் சொல்லுண்ணா, திருநெல்வேலிக்கு வந்து இந்த மாதிரி விஜய் வந்திருக்காரு, மக்கள் மத்தியில் வந்து ஆதரவு இருக்குங்களாண்ணா? கண்டிப்பாக இருக்குது. என்ன பக்கத்தில் வச்சுக்கோங்கண்ணா, என்ன காரணம்ண்ணா அந்த மாதிரி ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு நடிகர், புதுசாக புது அரசியல். ஏன்னா இப்போ திமுக அதிமுகலாம் இருக்குது. நான் திமுக அதிமுகலாம் இருக்கும்போது எதுக்காகண்ணா நான் வந்து விஜய் மாதிரி வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் புதுசாக யாரும் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு 70 வருஷம் இல்லை 50 வருஷம் கட்சிகளை நேருக்கு நேராக 2 வருஷம் உள்ள ஒரு கட்சி எதிர்க்கும் போது இவ்வளவு கூட்டம் விஜய்க்கு வருது. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களாண்ணா? அதை விஜய் கொடுப்பாருன்னு எப்படி நம்புறீங்கண்ணா? எதிர்பார்க்கணும், யாராவது புதுசாக வந்து அதை செய்வாங்களா? அப்போ வாய்ப்பு இருக்காண்ணா? கண்டிப்பாக. ஆனால் விஜய் வர்றாரு திருநெல்வேலி, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்காண்ணா? திருநெல்வேலி மக்கள் மத்தியில் ஒழுங்காக வரியே கேட்டாத ஒருத்தர் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தலைவர் நாட்டை எப்படி காப்பாற்றுவார்? யார் நல்ல அரசியல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் யாருமே வரியே கேட்ட வேண்டாம், எல்லாம் பண்ணிடுறாங்க. யார் நல்ல அரசியல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? மோடி நல்லா பண்ணியிருக்காரு. மோடி நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா ஆனால் வந்து இந்த பெரியார் பூமியில் வந்து இத்தனை வருஷக்கான மோடி ஆட்சியை கொண்டு வரவே முடியலையாண்ணா? பெரியாருக்கு பூமி எங்கே இருக்குது அண்ணா? பெரியாருக்கு பூமி எங்கே இருக்குது? பூமிங்கிற வார்த்தையை தப்பாக இல்லை. சரி, நீங்கள் வந்து இருந்தாலும் பாஜக அந்த மண்ணில் கால் குத்தவே முடியலையே, இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்குது. பாஜக இதுவரை எத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க? 4 எம்எல்ஏ வந்திருக்காங்க, கூட வந்திருக்காங்க, தனியாக நின்று வந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஆட்சி பிடிக்கவே முடியல, இவ்வளோ பெரிய கட்சியாகி தனியாக நிற்க முடியல என்ன பாஜகவால்? இல்லை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுங்கிறது ஒரு மாநிலம், நாடு கிடையாது. சரியா? இங்கே
இந்தியாவில் இருக்கிறதுல திமுக ஒரு சின்ன கட்சி, சரி. உலகத்திலே பெரிய கட்சி பிஜேபி. ஆ இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஆனால் நான் ஏன்னா வந்து இப்போ விஜய் தனியாக நிற்காரு, ஆனால் வந்து பாஜகவால் தனியாக நிற்க முடியலையாண்ணா? அவர் தலைவராகவே இருக்க தகுதி இல்லாதவர். அவர் தனியாக நிற்கணும். அவர் 2 தொகுதியில் 234 நிற்கலாம். இன்னும் ஏன் பாஜக இவ்வளோ பெரிய கட்சி தானே, ஏன் தனியாக நின்றக்கூடாதுண்ணா? இல்லை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அதிமுக மேலே தான் குதிரை சவாரி போகிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது, எப்படி பார்க்குறீங்கண்ணா? இல்லை பிஜேபியிலனா ஏடிஎம்கே இருந்திருக்காது. இல்லை நான் அதான் கேட்குறேன், நீங்கள் வந்து ஏன் அப்படி இல்லாமல் ஏடிஎம்கே இருந்திருக்கும்னு தனியாகவே நின்றுக்கலாமே தமிழ்நாட்டில்? ஜெயலலிதா இருந்த பிறகு பிஜேபி இருக்க போய் தான் ஏடிஎம்கே காப்பாற்றி வச்சிருக்கு. அந்த ஜெயலலிதா இருக்கிற மோடியா லேடியான்னு நேருக்கு நேராக கேட்டாங்களே. என்னைக்கும் சொன்ன இல்லை, அது ஒரு நாள் நடந்தது. ஆனால் அவ்வளோ தைரியமான எலெக்ஷனில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? அம்மா எப்போதும் அதே சொல்லியிருக்காங்களா? அதுக்கப்புறமா அதே சொல்லியிருக்காங்க. அது ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்துக்கு சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எப்போ பாஜக ஆட்சி பிடிக்கும்ண்ணா? தமிழ்நாட்டில் பாஜக எப்போ ஆட்சி பிடிக்கும்? எப்போ ஆட்சி பிடிக்கும் அப்போ மக்களுக்கு நல்லது. நன்றிண்ணா. இன்னைக்கு விஜய் வர்றாரு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்காண்ணா? திருநெல்வேலி மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. எப்படி பார்க்குறீங்கண்ணா? ஏன்னா விஜய் மாதிரி ஒரு நடிகர்லாம் வந்து வெற்றி பெற முடிஞ்சிருமாண்ணா? குறிப்பாக அந்த திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் ஓட்டு சதவீதம் வரும். என்ன காரணத்துக்காக இப்போ விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடணும்னு மக்கள் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்கண்ணா? புது ஆள் வரட்டுமே, என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். மக்கள் மத்தியில் என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? விஜய் ஒரு நடிகர், அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறீங்களாண்ணா? அப்படிலாம் கிடையாது. இல்லை விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னா என்ன காரணம் சொல்லுவீங்கண்ணா? இல்லை விஜய்க்கு இந்த காரணம் கொடுக்குன்னா இவங்க 2 பேருமே வந்து சரியில்லைல்ல. ஒரு புது ஆள் வரணுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம்னு ஒரு மக்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் எப்படி என்ன காரணம்னு நினைக்கிறீங்கண்ணா? என்ன காரணம்? ஓட்டா மாறுமாங்கிறது சந்தேகம். சரி. ஆனால் ஓட்டா மாறினா எப்படி இருக்கும்ண்ணா? இல்லை இல்லை ஓட்டா மாறாதுங்கிற ஒரு விமர்சனம் தான் எல்லாரும் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. ஒருவேளை அது ஓட்டா மாறிடுச்சுன்னா தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பாராண்ணா விஜய்? அந்த மாதிரிலாம் இருக்கும் வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம்ண்ணா? ஏன் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்க மாட்டார்னு சொல்கிறீங்கண்ணா? அதாவது அவங்க என்ன நிலப்பாடுன்னு யாருக்குமே எதுவுமே சொல்லலை. நிலைப்பாடை சொல்லணும்னாலே இவ்வளோ கூட்டம் கூடுதேண்ணா? இல்லை நிலைப்பாடை சொல்லணும்னாலே இவ்வளோ கூட்டம் கூடுது. சினிமா ஆக்டர் வரத்தான் செய்யும். திருநெல்வேலியில் வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஒரு இது வரத்தான் செய்யும், இல்லாமல்லாம் இருக்கு. டிஎம்கேக்கு ஒரு சரியான போட்டியாக இருப்பாராண்ணா? டிஎம்கேக்கு ஒரு சரியான போட்டியாக இருப்பாரா விஜய் இங்கே? பெருசாக சொல்ல முடியாது. நன்றிண்ணா. ஆனால் அது மாதிரி திருநெல்வேலியில் விஜய் வர்றாரு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்காண்ணா? இருக்கு. விஜய் வெற்றி பெறுவாராண்ணா? வெற்றி பெறுவார். அப்படி சொல்ல என்னண்ணா காரணம்? ஏன் வந்து விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்? வாய்ப்பு எல்லா பிள்ளைகளும் விஜய் விரும்புவாங்க. அதான் வாய்ப்பு. திருநெல்வேலி ஆட்சி பிடிப்பாராண்ணா? பிடிப்பார்.